صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற ஒரு கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். இதில் உதாரணங்கள் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எழுதக்கூடிய உதாரணங்கள் ஜும்லாவுடைய கடைசியில் இந்த காய்கறிகள் அதனுடைய பெயர்களை கொண்டு என்ன செய்யும் முடியும். அந்த மாதிரி சில உதாரணங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாமிதுன் ஹாமிதுன் யஸ்ரஉ ஹாமிதுன் யஸ்ரஉ நபாத்தல் நபாத்தல் பாதின்ஜானி பாதின்ஜானி. பாதின்ஜான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கத்திரிக்காய்னு அர்த்தம். கத்திரிக்காய். நபாத்தனா செடி. யஸ்ரஉனா விவசாயம் செய்கிறான். ஜரஅனா விவசாயம் செய்தான். யஸ்ரஉனா விவசாயம் செய்கிறான். இப்போ பாருங்க, ஹாமிது என்பவன் யஸ்ரஉ விவசாயம் செய்கின்றான், அதாவது நடுகின்றான். நபாத்தல் பாதின்ஜானி கத்திரி செடியை விவசாயம் செய்கிறான். இங்கே பாருங்க, பாதின்ஜான் கத்திரிக்காய், இது ஒரு காய்கறியின் பெயர். இப்போ தரிக்கி பாருங்க, ஹாமிது முபுததா, செய்தி ஆரம்பிக்கல, அது முபுததா. யஸ்ரஉ அவன் விவசாயம் செய்கிறான். இல்லை ஹுவல் அமீர் ஹாமிதை பார்த்து எழுது. அப்போ ஃபியாலு லமீரு ஃபாயிலு விவசாயம் செய்கிறான், செய்தி முடிகிறதுனால இது ஹபர். எதை விவசாயம் செய்கிறான்? விவசாயம் செய்யக்கூடியவன் ஹாமிது. விவசாயம் செய்யப்பட்டது என்னது? செடி. அப்போ இது என்னது? மஃபூலு. என்ன செடி அது நம்மளுக்கு தெரியணும்ல. செடிகளில் பல வகையான செடிகள் இருக்குது. அப்போ மஃபூலு கத்திரிக்காய் உடைய செடி, அது கத்திரி செடி. உடையன்னு வர்றதுனால முலாஃபு. முலாஃபு பாதின்ஜானி முலாஃபு இலைஹி. இங்கே நமக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஜும்லாவுடைய கடைசியிலே அதாவது கத்திரிக்காய் காய்கறியினுடைய பெயர் என்ன செஞ்சிருக்குது, அங்கே வந்திருக்கின்றது. அடுத்து ரெண்டாவது உதாரணம் பாருங்க. பக்ருன் பக்ருன் லா யஅகுலு லா யஅகுலு அல் பாமியத்த லா யஅகுலு பாமியத்த. பாமியத் அப்படின்னா வெண்டைக்காய்னு அர்த்தம். வெண்டைக்காய். பக்ரி என்பவன் லா யஅகுலு சாப்பிட மாட்டான் அல் பாமியத்தை வெண்டையை சாப்பிட மாட்டான். வெண்டைக்காய் சாப்பிட மாட்டான். இங்கே பாருங்க, அந்த ஜும்லாவுடைய கடைசியில் ஒரு காய்கறியினுடைய பெயர் வந்திருக்குது, பாமியத். பாமியத்துனா வெண்டைக்காய். பாருங்க, செய்தி ஆரம்பிக்குது பக்கரில், அது முபுததா. லா யஅகுலு அவன் சாப்பிட மாட்டான். ஹுவல் அமீர் பக்கரை பார்த்து மேலுகிறார். அப்போ லா யஅகுலு ஃபிஅலு லமீரு ஃபாயிலு, செய்தி முடிகிறதுனால இது ஹபர். எதை சாப்பிட மாட்டான்? அல் பாமியத்தை. இது மஃஊல். அப்போ இந்த உதாரணத்திலும் இறுதியில் காய்கறியினுடைய பெயர் என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்கிறது. இதையும் நான் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து மூணாவது உதாரணம் பாருங்க.
ஃபாத்திமத்து, தஷ்ரபு, அசீர, லைமூன, அசீர லைமூன. தஷ்ரபுக்கு அர்த்தம் தெரியும், குடிக்கிறாள் அல்லது குடிப்பாள். அசீர்னா என்ன அர்த்தம்? ஜூஸ். லைமூன அர்த்தம் லெமன், எலுமிச்சை. அசீர லைமூன் அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ். இப்போ பாருங்க, ஃபாத்திமா என்பவள் தஷ்ரபு, அவள் குடிக்கிறாள். ஹாலுடைய மானாவும் வைக்கலாம், முதாரியுடைய அர்த்தமும் என்ன செய்யலாம், வைக்கலாம். குடிக்கிறாள், எலுமிச்சை ஜூஸை குடிக்கிறாள். இங்கே பாருங்க, லைமூன் அது காய்கறிகளில் ஒன்று. லைமூன் அப்படின்னு இந்த ஜும்லா முடியுது. ஃபாத்திமத்து முப்ததா, தஷ்ரபு அவள் குடிக்கிறாள். ஹேலமீர் ஃபாத்திமாவை பார்த்து மெழுகிறது. அப்போ ஃபேலு லமீர் ஃபாயில், செய்தி முடிகிறதுனால ஹபர். எதை குடிக்கிறாள்? குடிக்கப்பட்டது எது? ஜூஸ். அப்போ அது மஃபூல். என்ன ஜூஸ்? ஜூஸில் பல வகை இருக்குது. கரும்பு ஜூஸ் இருக்குது, ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது, ஆப்பிள் ஜூஸ் இருக்குது. என்ன ஜூஸ்? அதாவது எலுமிச்சை உடையன் வர்றதுனால முலாஃபு. முலாஃப் வந்துட்டாலேயே முலாஃப் இலகி என்ன செய்யணும், வந்தாக வேண்டும். அப்போ ஃபாத்திமா தஷ்ரபு குடிக்கிறாள், அசீர லைமூன எலுமிச்சை ஜூஸை ஃபாத்திமா குடிக்கிறாள். ஃபாத்திமா முப்ததா, தஷ்ரபு ஃபேல் அமீர் ஃபாயில் ஹபரு, அசீர மஃபூலு முலாஃபு, லைமூன முலாஃபு இலைஹி. அடுத்து ஒரு உதாரணம், அல் ஆலிமத்து. அல் ஆலிமத்து துஹிப்பு அசீர புர்துக்கால். அசீர புர்துக்கால். ஆலிமான ஆசிரியை. ஆலிம்னா ஆசிரியர், ஆலிமா அப்படின்னா ஆசிரியை. துஹிப்புனா பிரியப்படுகின்றாள். அசீர்னா இருக்கணும் ஜூஸு. புர்துக்கால்னு என்ன அர்த்தம்? ஆரஞ்சு. ஆரஞ்சு. இப்போ பாருங்க, ஆலிமா என்பவள், ஆலிமா ஆசிரியை துஹிப்பு பிரியப்படுகின்றாள், ஆரஞ்சு ஜூஸை பிரியப்படுகின்றாள். செய்தி ஆரம்பிக்குதா? அதுக்கு பேர் முப்ததா. துஹிப்பு ஃபேலு லமீரு ஃபாயிலு ஹபர். செய்தி ஆரம்பிக்குது, செய்தி முடியுது. பிரியப்படக்கூடியவர் ஆலிமா. எதை பிரியப்படுகின்றால்? அசீர மஃபூலு. எதனுடைய ஜூஸு? ஆரஞ்சு உடைய ஜூஸ். அப்போ முலாஃபு. இது முலாஃபுன் இலைஹி. அல் ஆலிமத்து முப்ததா, துஹிப்பு ஃபேல மிர் ஃபாயிலு, அசீர மஃபூலு முலாஃபு, அல் புர்துக்கால் முலாஃபு இலைஹி. அடுத்த உதாரணம் பாருங்க, பின்தி. பின்தி லா துஹிப்பு. பின்தி லா துஹிப்பு கூசத்தன். கூசத்துனா என்ன அர்த்தம்? சுரைக்காய். சுரைக்காய். என்னுடைய மகள், என் உடைய மகள். உடையன் வருது இல்லை, கவனத்தில் வச்சுக்கணும்.
என்னுடைய மகள் லா துஹிப்பு பிரியப்பட மாட்டாள் கூசத்தன் சுரைக்காயை பிரியப்பட மாட்டாள். பாருங்க, பின்தி என்னுடைய மகளாகிறவள் செய்தி ஆரம்பிக்கனால முபுதா மகள், என் உடையன் வர்றதுனால முபுதா முதாஃபு, இந்த யா என்னது முதாஃபு இலைஹி. இந்த யா எதை காட்டும்? முத்தக்கல்லிம் வஹதான், தன்னிலை ஒருமையை காட்டும். இப்போ எங்களுடைய மகள் அப்படின்டா பின்துனா, நான் போட்டால் என்ன செஞ்சிடும்? பின்துனானா எங்களுடைய மகள். பின்துஹு அப்படின்னா அவனுடைய மகள். பின்துஹா அப்படின்னா அவளுடைய மகள். பின்துக்க அப்படிங்கிறது ஆண்பால், உன்னுடைய மகள். பின்துக்க ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறதா பின்துக்கி உன்னுடைய மகள். ஆக இங்கே முத்தக்கல்லியும் தன்னிலை ஒருமை, அதான் பின்தீன்னு வருது. இதெல்லாம் விட்டுருங்க. பின்தி என்னுடைய மகளாகிறவள் லா துஹிப்பு அவள் பிரியப்பட மாட்டாள். இலவுல ஹியல் அமீர் பின்தியை பார்த்து என்ன செய்து மேலுது. அப்போ பின்தி முபதா முதாஃபு யா முதாஃப் இலைஹி லா துஹிப்பு ஃபேலு லமீரு ஃபாயிலு செய்தி முடியறதுனால ஹபர். இந்த முபததாவுக்கு ஹபர் ஆயிடும். பிரியப்படாதவள் யாரு? பின்தி. எதை பிரியப்பட மாட்டால்? மஃபூல் எது? கூசத்தன். இது மஃபூல். அப்போ பின்தி முபதா முதாஃபு யா முலாஃப் இலைஹி லா நஃபி துஹிப்பு ஃபியலு அமீர் ஃபாயிலு ஹபர் கூசத்தன் மஃபூல். இந்த கூசத்தன் என்பது காய்கறிகளில் கட்டுப்பட்டது. இன்றைக்குள்ள பாடத்தில் நம்ம புதிதாக படித்த வார்த்தைகள் நபாத்துன் செடி, பாதிஞ்சான் கத்திரிக்காய், பாமியத்துன் வெண்டைக்காய், அசீருன் அப்படின்னா ஜூஸ், புர்த்துக்கால் அப்படின்னா ஆரஞ்சு, கூசத்துன் அப்படின்னா சுரைக்காய். இன்னொன்று லைமூன். லைமூன் அப்படின்னா லைமூன் அப்படின்னா எலுமிச்சை. இந்த மாதிரி புது வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அதை வைத்துக்கொண்டு நாமளாக சில உதாரணங்களை எழுதி பழகணும். எழுதி பழகியதோடு மாத்திரம் இல்லாமல் தர்கீபும் முக்கியம். தர்கீபு சொல்லி நாம் என்ன செய்யணும்? பழக வேண்டும். அல்லாஹ் லேசாக்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد